உலகத்தில் ஒரு சொல் உண்டு, பொறுமையாய் இருக்கிறவர்களுக்கு நிம்மதி உண்டு என்று. அது ඔබගේ ක්‍රිස්තියානි ජීවිතය තුළ ඔබට මේ ඉවසීම තියෙනවා කියලා මොහොතක් කල්පනා කරලා බලන්න. இன்று உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த பொறுமை என்பது இருக்கிறதா என்பதை குறித்து சற்று சிந்தித்து பாருங்கள். සේවය කරන සේවකයෝ සහ දේවදාසි පමණක් නෙවෙයි, ஊழியம் செய்கிற ஊழியர்கள் மற்றும் தேவ ஊழியர்கள் மாத்திரமல்ல, හැම කිතුරු මිනිසෙක්ම எல்லா கிறிஸ்தவ மனிதர்களும் ඉවසීම තුළ ගමන් කරන්න අවශ්‍යයි. பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். ඔබ දන්නවා ඊශ්‍රායල් සෙනගට බොහෝ අවස්ථාවල මේ ඉවසීම තිබුණේ නැහැ. உங்களால் காணக்கூடியதா இருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அநேக இடங்களில் அவர்கள் பொறுமையை இழந்த இடத்தை காணக்கூடியதா இருக்கு. සමහර අවස්ථාවල ඊශ්‍රායල් සෙනගේ මග පෙන්නුකාර වූ මෝසෙස්ට ඉවසීම නැතිවන අවස්ථා තිබෙනවා. சில வேளைகளில் இஸ்ரவேல் ஜனத்தாரை வழிநடத்திய மோசேக்கும் இந்த பொறுமையை இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் பல இடங்களில் ஏற்பட்டது. හැබැයි ඉවසීම නැති වෙනකොට මෝසෙස් මොකද செய்வே? அந்த பொறுமையை அவன் இழக்கும் பொழுது மோசே செய்தது என்ன? ඔව් දෙවියන් වහන්සේ යුවා. அவன் தேவனை தேடினான். අද දවසේ ඔබට තිබෙන අභියෝගය මේක තමයි. இன்று உங்களுக்கு இருக்கிற ஒரு சவால் இதுதான். ඉවසීම නොමැති වෙන විට, அந்த பொறுமை உங்களுக்கு இல்லாமல் போன நேரத்தில் ඔබ දෙවියන් වහන්සේ තුලින් ඉවසීම සොයනවා නම්, நீங்கள் தேவனுக்காக அல்லது கர்த்தருக்காக நீங்கள் அந்த பொறுமையை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்றால் දෙවියන් වහන්සේ අනිවාර්යෙන් සැනසීම දෙන්න යනවා. தேவன் உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்க போகிறார். අද කිතුරු ජනතාව තිබෙන ප්‍රශ්නේ ඒක නෙමෙයි. இன்று கிறிஸ்தவ ஜனத்தார் மத்தியில் இருக்கிற பிரச்சனை அதுவல்ல. අපි දකින බොහෝ කිතුරු ජනතාව ලෝකේ ඉන්නවා. நாங்கள் காணக்கூடியதா இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். අපි ලෝකයේ ජනතාව පැත්තක දාලා ලංකාවේ ජනතාව ගැන කතා කරමු. நாங்கள் உலக மக்களை ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு இலங்கையில் இருக்கிற மக்களை குறித்து நாங்கள் சற்று பேசுவோம். කොටස් දෙකක් ඉන්නවා. இரண்டு பிரிவுகள் இருக்கிறார்கள். සමහර කිතුනෝ යේසුස් වහන්සේ පිළිගැනීම තුළින් சில கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக පියවර ඉදිරියට ඇවිල්ලා படிப்படியாக முன்னோக்கி வந்து ඔවුන් සාර්ථක ජීවිත ගත කරනවා. அவர்கள் ஒரு வெற்றியான வாழ்க்கையை வாழ்கிறார்கள். සමහර අයගේ ජීවිත ගැන මම දන්නවා. சிலருடைய வாழ்க்கை குறித்து எனக்கு தெரியும். ඔවුන් අධ්‍යාපනය පැත්තෙන් ගත්තොත් அவர்களை கல்வி பக்கத்தில் நாங்கள் எடுத்துக்கொண்டால் 8 වසරව සමත් නැහැ. 8ஆம் வகுப்பு கூட அவர்கள் தேர்ச்சி பெறவில்லை. ඔවුන් පුංචි ව්‍යාපාරයක් ආරම්භ කරනවා. சிறிய ஒரு வியாபாரத்தை துவங்குகிறார்கள். අවසාන විශාල ව්‍යාපාරයක් දක්වා ඒක වර්ධනය වෙලා இறுதியில் அதை ஒரு பெரிதான ஒரு வியாபாரமாக அதை பரிமாற்றம் செய்து கொள்கிறார்கள். ලෝකෙ පුරා ඔවුන්ගේ ව්‍යාපාරය ව්‍යාප්ත වෙනවා. உலகம் முழுவதும் அவர்களுடைய வியாபாரம் பறந்து விரிந்து காணப்படுகிறது. ඔය දෙවියන් වහන්සේ පාවමඩේට ඉතාම දිලුදු මිනිස්සුන් හිටියේ. දෙවියන් වහන්සේ පාවමඩේට ඉතාම දිලුදු අය හිටියේ. அவர்கள் தேவனிடத்தில் வரும் பொழுது மிகவும் ஏழ்மையானவர்களாய் இருந்தார்கள். නමුත් ක්‍රමක්‍රමයෙන් උතාමත් පොහොසත් මිනිස්සුන්ට පත් වෙලා සිටිනවා. ஆனால் ஒரு சில காரியங்களில் அவர்கள் முன்னெடுத்து செல்வதன் மூலமாக அவர்கள் இந்த பூமியில் பணக்காரர்களால் செல்வந்தர்களாய் மாறினார்கள். ඒ එක කිතුරු ජනතාවගේ පැත්තක්. அது ஒரு கிறிஸ்தவ ஜனதா கூட்டத்தின் ஒரு பகுதி. තව පැත්තක් තිබෙනවා. இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறது. ඔය දෙවියන් වහන්සේ පිළිගන්නවා. நான் தேவனை ஏற்றுக்கொள்கிறேன். දෙවියන් වහන්සේ අනුගමනය කරනවා. தேவனை நான் பின்பற்றுகிறேன். ඕන විශාල නැගිටීමක් නැහැ. அவர்களுக்கு பெரிதான ஒரு வளர்ச்சி இல்லை. බොහෝ අමාරුකම් ප්‍රශ්න මැද ජීවත් වෙනවා. அநேக உபத்திரவங்கள் பிரச்சனைகள் மத்தியில் வாழ்கிறார்கள். හැබැයි ඔවුන් කිතුරුකම අතාරින්නේ නැහැ. ஆனால் அவர்கள் அந்த கிறிஸ்தவ பயணத்தை அவர்கள் விட்டு விடுவதில்லை. නමුත් ඔවුන් සාර්ථකව තමන්ගේ දිරුතුකම තුළ තමන්ගේ ජීවිතය ඉදිරියට ගෙනියනවා. ஆனாலும் அவர்கள் வெற்றிகரமாக தங்களுடைய ஏழ்மையின் மத்தியிலும் அவருடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்கிறார்கள். දෙවියන් වහන්සේ නමස්කාර කරන්න මේ ජන කොටස් දෙක ලෝකේ හැමතැනම ඉන්නවා. தேவனை ஆராதிக்கிற இந்த நாங்கள் பேசிய இரண்டு குழுவும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். නමුත් දෙවියන් වහන්සේ නමස්කාර කර නැති ජනතාව ලෝකේ ඉන්නවා. ஆனால் தேவனை ஆராதிக்காத ஒரு கூட்டமும் இந்த உலகத்தில் இருக்கிறது. ඕන් දෙස බලන විට அவர்களை பார்க்கும் பொழுது පොහොසත් මිනිස්සුන් ඉන්නවා සමහර අය. அநேக செல்வந்தர்கள் இருக்கிறார்கள். යාන වාහන තිබෙනවා. வாகனங்கள் உள்ளவர்கள், විශාල මාලිගාවල් තිබෙනවා. மாளிகைகளை கட்டியவர்கள், සැප ජීවිත ගත කරනවා. நன்றாக சுகபோகமாய் வாழ்கிறவர்கள். මේ දේශ බලන විට இந்த தேசத்தை பார்க்கும் பொழுது කිතුරුවට ප්‍රශ්නයක් ඇති වෙනවා. நாங்கள் இவைகளை பார்க்கும் பொழுது அந்த காரியங்களை கிறிஸ்தவர்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு கேள்வி எழும்புகிறது. ඔව් ප්‍රශ්න කරනවා සමහර විට. அவர்கள் கேள்வியை எழுப்புகிறார்கள். ඒ සෙනඟ ඔබට නෙමෙයි දෙවියන්ට නමස්කාර කරන්නේ. இந்த ஜனங்கள் எல்லோரும் உண்மை ஆராதிப்பவர்கள் அல்ல. නමුත්
අපට වඩා උන් මහ පොළවේ සාර්ථක ජීවත් වෙනවා. ஆனால் எங்களை பார்க்கிலும் மிக செழிப்பாக வாழ்கிறார்கள். ඇයි ස්වාමීනි මේ කියලා අහන ප්‍රශ්න ஏன் තියෙනවා. கர்த்தாவே இப்படி? අද මේ ප්‍රශ්නේ ගොඩාක් අයට තිබෙනවා. இன்று இந்த பிரச்சனை அநேகர்களுக்கு இருக்கிறது. මේ ස්ථායින සමහර අයටත් මේ ප්‍රශ්නේ තිබෙන වෙන්න இந்த පුළුවන්. இடத்தில் இருக்கிற உங்களுக்கும் அதே கேள்வி எழும்பும். අපි දසේ කොට දෙනවා. நாங்கள் தசம பாகத்தை අපි செலுத்துகிறோம். ඉදිරියට දේවස්ථානට යනවා. நாங்கள் ஞாயிறு ஆராதனைக்கு செல்கிறோம். අපි සේවය කරනවා. ஊழியம் செய்கிறோம். නමුත් අපට විශාල ධනවත්කමක් නැහැ නේද? ஆனால் எங்களுக்கு அந்த செல்வம் எங்களுக்கு இல்லையே. නමුත් ඔබ ප්‍රතික්ෂේප කරන මිනිස්සු අපට වඩා ධනවත් ඉන්නවා ஆனால் නේද? உண்மை மறுதலித்து வாழ்கிற மனிதர்கள் எங்களை காட்டிலும் செல்வந்தர்களாய் இருக்கிறார்களே. මේ ප්‍රශ්නේ తీරේ මෙතන ඉන්නව නේද? இந்த பிரச்சனை, இந்த கேள்வி இருக்கிறவர்கள் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள் அல்லவா? ඔළුව ඕඩරගෙන ඔව් ඉන්නවා කියලා. உங்களுடைய தலை அசைப்பதன் மூலம் எனக்கு தெரிந்து கொள்ள முடியுது இருக்கிறீர்கள் என்று. බලමු දෙවියන් වහන්සේ මේ ගැන මොකද කියන්නේ කියලා. தேவன் இதை குறித்து என்ன சொல்லுகிறார் என்பதை நாங்கள் பார்ப்போம். අද බයිබලයේ කියුවේ இன்று வேத வாசிப்பை நாங்கள் பார்ப்போம். ගීතාවලියේ 37 වෙනි පරිච්ඡේදයේ 1 සිට 7 දක්වා. சங்கீதம் 37ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 1 தொடக்கம் 7 வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்டோம். ඒකේ 7 වෙනි පදය අපි මොකක්ද බලමු. அதில் 7வது வசனத்தை நாங்கள் சற்று பார்ப்போம். ස්වාමීන් කෙරෙහි රදා ඉවසිල්ලෙන් උන්වහන්සේ බලා සිටුව. තමාගේ මාර්ගයේ දියුණු වන්නාද නපුරු ප්‍රයෝග ඉෂ්ට කර ගන්නාද නිසා කල නොපිරෙව. பொருளாதாரத்தை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறது 36 கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காட்டுது, காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாது. 37 7 37 கர்த்தரை நோக்கி அமர்ந்தது. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காட்டுது, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாது. හලෙලූයා. ஹalleluya. ස්වාමීන් වහන්සේගේ රදා ඉවසිල්ලෙන් ඉන්න කියලා කියනවා. கர்த்தரை நோக்கி பொறுமையாய் காத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. උන්වහන්සේ දැස බලාගෙන ඉන්න කියලා කියනවා. அவரை நோக்கி பார்த்து கொண்டிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. සමහර මිනිස්සු එහෙම නෙමෙයි. சில மனிதர்கள் அப்படி அல்ல, නපුරු මාර්ගේ ගමන් කරනවා. பிழையான வழியில் நடக்கிறார்கள், දුෂ්ට මාර්ගේ ගමන් කරනවා. துன்மார்க்கமான வழியில் நடக்கிறார்கள். ඔවුන්ගේ කාරණාව ජයග්‍රහණ කර ගන්නවා. அவர்களுடைய காரியங்களை அவர்கள் சித்தியாக்கிக் கொள்ளுகிறார்கள், காரியம் சித்தியாக்கிக் கொள்ளுகிறார்கள். ඒ ගැන කලබල වෙන්න එපා කියලා அதை කියනවා. குறித்து நீங்கள் கலக்கம் அடைய வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. අද සමාජයේ ඉන්න සමහර ධනවත් මිනිස්සු இன்று இந்த சமுதாயத்தில் இருக்கிற செல்வந்தமான மனிதர்கள் ඉතාම නපුරු මනුෂ්‍යයන් සිටිනවා. மிகவும் கொடுமையானவர்களாய் இருக்கிறார்கள். ඔව් දුෂ්ට දේවල් කරන මනුෂ්‍යයන් සිටිනවා. அவர்கள் துன்மார்க்கமான காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ඔවුන් දෙවියන් වහන්සේ නමස්කාර නොකරනව සෙනගව සිටිනවා. அவர்கள் தேவனை ஆராதிக்காத ஒரு கூட்டமாய் இருக்கிறார்கள். ඔවුන් නොයෙකුත් දුරාචාරයේ ක්‍රියාවල යෙදෙන්නව සිටිනවා. அவர்கள் பலதரப்பட்ட துர் இச்சையான காரியங்களை செய்கிறவர்களாய் இருக்கிறார்கள். බයිබලයේ කියනවා வேதாகமம் சொல்லுகிறது, මේ මිනිස්සු පොළවේ සක්‍රිය වෙනවා කියලා. இந்த மனிதர்கள் பூமியில் இயங்குகிறார்கள் என்று. පොළවේ දියුණු වෙනවා. இந்த உலகத்தில், இந்த பூமியில் அவர்கள் முன்னோக்கி செல்கிறார்கள். පොළවේ සාර්ථක වෙනවා. அவர்கள் வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை வாழுகிறார்கள். කවුද සාර්ථක වෙන්නේ? யார் வெற்றியான வாழ்க்கை வாழ்கிறார்கள்? දුෂ්ට මිනිස්සු. துஷ்ட மனிதர்கள், නපුරු මිනිස්සු. துன்மார்க்கர்கள், පාපය කරන මිනිස්සු. பாவத்தில் வீழ்ந்தவர்கள், දෙවියන් වහන්සේව ප්‍රතික්ෂේප කරන මිනිස්සු. தேவனை மறுதலித்த மனிதர்கள் පොළවේ සාර්ථකයි. இந்த பூமியில் நன்றாக வாழ்கிறார்கள். බයිබල අපට උගන්වනවා. வேதாகமம் எங்களுக்கு கற்பித்துக் கொடுக்கிறது. ක්‍රිස්තියානි කාරෝ හැටියට கிறிஸ்தவர்களாகிய நாம் අපි මේ ගැන දැනගන්න ඉන්න අවශ්‍යයි. நாங்கள் இவைகளை குறித்து நன்கு அறிந்திருக்க வேண்டும். ඔවුන් ඉදිරියේ දෙවියන් වහන්සේ මිනිස්සු කොහොමද ඉන්නේ? அவர்கள் முன்பதாக மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள், ඔබ කොහොමද ඉන්න ඕනේ? எப்படி இருக்க வேண்டும்? ඔබට අවවාද කරලා දෙවියන් වහන්සේ මෙන්න මෙහෙම ජීවත් වෙන්න කියලා. உங்களுக்கு தேவன் எச்சரிக்கிறார், இப்படியாக இருக்க வேண்டும் என்பதாக. පළවෙනි කාරණය. முதலாவது காரியம், කිතුනෝ නාමය ආරක්ෂා කරගන්න. கிறிஸ்தவம் என்கிற இந்த நாமத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். දෙවෙනි කාරණය. இரண்டாவது காரியம், දේව භක්තිය ආරක්ෂා කරගන්න. பக்தி வைராக்கியத்தை காத்துக் கொள்ளுங்கள்.
ඔබ තුළ යම් යහපත් ක්‍රියාවක් තිබෙනවා නම් உங்களுக்குள் ஒரு நன்மையான காரியம் இருக்கும் என்றால் ඒ යහපත් ක්‍රියා ආරක්ෂා කරගන්න. அந்த நன்மையான காரியத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ඊළඟට කියනවා அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, දෙවියන් වහන්සේ තුලම ඔබ ජීවත් වෙන්න. தேவனுக்குள்ளே நீங்கள் வாழுங்கள். ඇයි දෙවියන් වහන්සේ මෙහෙම කියන්නේ? ஏன் தேவன் இப்படியாக சொல்லுகிறார்? මම වෙලාව එන විට என்னுடைய நேரம் வரும் பொழுது යුක්තිය ඉෂ්ට කරනවා. நீதியை நிலைநாட்டுவேன். ඒ ගීතාවලිය 37 පරිච්ඡේද 1 සිට 7 දක්වා කියවන යන විටම சங்கீதம் 37 அதிகாரத்தில் 1 தொடக்கம் 7 வரை வாசித்துக் கொண்டு வரும் பொழுது ඒ සියලු කාර්ය විස්තර සඳහන් இந்த වෙනවා. காரியங்கள் யாவையும் உங்களால் காணக்கூடியதாக ලෝකේ මිනිස්සු ධනවතුරන්ට ඔබ කලබල වෙන්න එපා. உலக மனிதர்கள் செல்வந்தர்களாய் இருக்கிறார்கள் என்று கலக்கமடைய வேண்டாம். ඔබගේ දුප්පත්කම ගැන ඔබ කලකිරෙන්න එපා. உங்களுடைய ஏழ்மையை குறித்து கலக்கமடைய வேண்டாம். ඔබගේ දුෂ්ට ක්‍රියාවන් ගැන ඔබ විනිශ්චය කරන්න යන්න அவர்களுடைய එපා. துன்மார்க்கமான காரியங்களை குறித்து நியாயம் தீர்க்க போக வேண்டாம். ඔබගේ ධර්මිෂ්ඨකය ඔබ ආරක්ෂා කරගන්න. உங்களுடைய நீதிமானாக இருக்கிற அந்த காரியங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ඔවුන්ගේ පූජාවල් ගැන ඔබ කලබල වෙන්න එපා. அவர்களுடைய பலியை குறித்து நீங்கள் கலக்கமடைய வேண்டாம். ඔබ ඔබගේ දෙවියන් වහන්සේට අවංකව නමස්කාර කරන්න. நீங்கள் உங்களுடைய தேவனுக்கு உண்மையாய் ஆராதியுங்கள். දෙවියන් වහන්සේ යම් තැනක ඔබව ක්‍රිස්තියානි කාර්යයකට තබා තිබෙනවා නම් தேவன் ஏதாவது ஒரு இடத்தில் உங்களை கிறிஸ்தவர்களாக நிலைநிறுத்துவார் என்றால் ඒ ක්‍රිස්තියානි කාර්යකම ආරක්ෂා කරගන්න. அந்த கிறிஸ்தவத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ඔබේ ජීවිතේ බොහෝ අත්දැකීම් තිබෙන්න පුළුවන්. உங்களுடைய வாழ்க்கையில் அநேக අත්දැකීම් எக்ஸ்பீரியன்ஸ் அநேக எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கலாம். ඒක අපේ ජීවිතේ තිබෙනවා. அது எங்களுடைய வாழ்க்கையிலும் අපි இருக்கிறது. ක්‍රිස්තියානි කාර්යෝ හැටියට විවිධ ප්‍රශ්න වලට ගැටලුවට මුහුණ දෙනවා. நாங்கள் கிறிஸ்தவரான அநேக காரியங்களுக்கு நாங்கள் முகப்படுகிறோம். ක්‍රිස්තියානි පවුල් තුල විවිධ ආකාරයේ අවුල් වියවුල් ඇති වෙනවා. கிறிஸ்தவ குடும்பத்தில் பலதரப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிறது. සමහර විට මේ කාරණා නිසා අපි කලකිරෙන්න පුළුවන්. சில வேளைகளில் இந்த காரியங்களால் நாங்கள் கலக்கமடைந்து துக்கப்படலாம். ඒක දෙවියන් වහන්සේ අපට අවවාද කරනවා. ஆனால் தேவன் உங்களுக்கு எச்சரிக்கிறார், කලබල වෙන්න එපා. கலக்கமடைய வேண்டாம். මොන තත්ත්වයකද ඔබේ පවුල හිටියා? எந்த நிலைமையில் உங்கள் குடும்பம் இருந்தாலும் ඔබේ ඇදිලිට ආරක්ෂා කරගෙන உங்களுடைய ரட்சிப்பை பாதுகாத்துக் கொண்டு දෙවියන් වහන්සේට විශ්වාසවන්ත වෙන්න කියනවා. தேவனுக்கு உண்மையுள்ளவர்களாய் இருங்கள். ඇයි එතුමා එහෙම කියන්නේ? ஏன் அவர் அப்படி சொல்லுகிறார்? ලෝකයේ සියලු මනුෂ්‍යයන්ගේ විනිශ්චය දෙන්න දෙවියන් වහන්සේ ගත්තේ. உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களின் நியாயத்திற்கும் தேவனுடைய கரத்தில் ඔය இருக்கிறது. පොහොසත් මිනිස්සුયો, அந்த செல்வந்த மனிதர்கள், දුෂ්ට මිනිස්සුયો, துன்மார்க்கமான மனிதர்கள், නපුරු මිනිස්සුયો துன்மார்க்கமாய் வாழ்கிற ඒක மனிதர்கள் දන්නේ නැහැ. அவர்களுக்கு தெரியாது. ඕන් දන්නේ නැති වෙලාවක அவர்கள் இணையாத நேரத்தில் දෙවියන් වහන්සේගේ විනිශ්චයට අවු වෙන්න යනවා. தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு அகப்பட போகிறார்கள். අපි නැවත තව බයිපදයක් බලමු. நாங்கள் மறுபடியும் இன்னொரு வேத பகுதியை வாசிப்போம். හිතෝපදේශ 3 වෙනි පරිච්ඡේදයේ 31 වෙනි පදය. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் 31வது வசனம். බලක්කාර කරන අයට ඊර්ෂ්‍යා නොකරන්න. ඔහුගේ මාර්ගවලින් එකක්වත් තෝරා නොගනින්න. கொடுமையுள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. නැවත දෙවියන් වහන්සේ කතා කරනවා. மறுபடியும் தேவன் பேசுகிறார். ඒ දුෂ්ට මිනිසෙක් ගැන කතා කරනවා. துன்மார்க்க மனிதரை குறித்து பேசுகிறார். නපුරු මිනිසෙක් ගැන කතා කරනවා. தீய வழியில் நடக்கிற மனிதர்களை குறித்து பேசுகிறார். පාපිෂ්ඨ මිනිසෙක් ගැන කතා කරනවා. பாவ வாழ்க்கையை வாழ்கிற மனிதரை குறித்து මේ பேசுகிறார். සියලුම කරලා පොහොසත් විදිහට ජීවත් වෙන මිනිසෙක් ගැන කතා කරනවා. இவை யாவற்றையும் செய்துவிட்டு செல்வந்தனாய் வாழ்கிற மனிதனை பார்த்து பேசுகிறார். ඔහුන් නිසා அவர்களால் ඔහු යන මාර්ග ඔබ තෝරා ගන්න එපා. அவர்கள் போகிற வழியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாம். දැන් අපි බලමු මේ මිනිස්සු යන මාර්ග මොනවද කියලා. நாங்கள் பார்ப்போம் இந்த மனிதர்களின் வழிகள் என்ன என்று. ඔවුන් දේවාල ගාන යනවා. அவர்கள் தேவாலயம் தோறும் செல்லுகிறார்கள். ලංකාවේ දේවාලවල පමණක් නෙවෙයි, இலங்கையில் இருக்கிற தேவாலயங்கள் மாத்திரமல்ல, ඉන්දියාවේ තියෙන දේවාලවලට යනවා. இந்தியாவில் இருக்கிற தேவாலயங்களுக்கும் செல்லுகிறார்கள். ඔවුන් ගිහිල්ලා ඒ දේවාල පූජා පාත්වලා அந்த தேவாலயங்களுக்கு பலிகளை செலுத்தி ලොකු පොහොසත් මිනිස්සුන්ට පත් වෙනවා. மிக செல்வந்தராக பணக்காரர்களாக மாறுகிறார்கள். සමහර අය ලොකු බලයක් අල්ල ගන්නවා. சிலர் உலகத்தில் அந்த அதிகாரத்தை கைப்பற்றுகிறார்கள். මේක දකින්න කිතුනවා இதை பார்க்கிற இந்த கிறிஸ்தவர் ඒ මාර්ගය හරි කියලා හිතාගෙන இந்த வழி சரி என்று நினைத்துக் கொண்டு ඒ මාර්ගය ගියොත් මොකද වෙන්නේ? அந்த வழியில் சென்றால் என்ன நடக்கும்?
දෙවියන් වහන්සේ කියන ඔබට යන්න එපා කියලා. தேவன் சொல்லுகிறார் நீங்கள் அந்த வழியில் செல்ல வேண்டாம் என்று. තවත් මාර්ගයක් තිබෙනවා. இன்னும் ஒரு வழி இருக்கிறது. රූප නමස්කාර කරන මාර්ගය. விக்கிரக ஆராதனை செய்கிறது. හන්දියක් ගාඩ පිළිම තිබෙනවා. சந்தி தோறும் விக்கிரகங்கள் இருக்கிறது. ගමක් ගානේ රූප අමල තිබෙනවා. கிராமங்கள் தோறும் அந்த விக்கிரகங்களை அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். එක රටක යේසුස් වහන්සේගේ කුරුසපත් වීමේ රූපේ තිබෙලා තිබෙනවා. ஒரு தேசத்தில் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை அந்த காட்சியை அவர்கள் வடிவமைத்து வைத்திருக்கிறார்கள். කුරුසේ යේසුස් වහන්සේ විත්‍යකයි තමයි ඉදිරියට තියෙන්නේ. அந்த சிலையில் இயேசு கிறிஸ்து ஒரு சிவரில் தான் அடிக்கப்பட்டிருக்கிறார். මේ පහුගිය දවස්වල ඒ කුරුසේ පාමුලින් වතුර ගලා යන්න පටන් ගත්තලු. இந்த அண்மையில் அந்த சிலுவையின் பாதப்படியில் தண்ணீர் பாய்ந்து ஓடியதாம். සිරක මොකද කරලා තියෙන්නේ? அந்த ஜனங்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? ආස්කමක් කියලා ඔක්කොම ගිහින් ඒකේ ජඩේ බොන්න පටන් அந்த ගන්නවා. இடத்தில் அற்புதம் நடக்கிறது என்று அந்த இடத்தில் கூடி எல்லாம் அவர்கள் ஆரவாரம் செய்தார்கள். පස්සේ මොකද වෙලා තියෙන්නේ? பின்பதாக என்ன நடந்திருக்கிறது? මේකට පරීක්ෂණයක් කරලා තිබෙනවා. அதை பரிசோதித்து பார்த்த பொழுது නැට්ටකක් අයින තමයි මේ කුරුසෙත් එක්ක යේසුස් පිටුරේ තියෙන්නේ. ஒரு கட்டிடத்தின் ஒரு பகுதியில் தான் அந்த சிலுவை அந்த உருவத்தை அந்த சிலையை அவர்கள் வடித்து வைத்திருந்தார்கள். ඒ ගොඩනැගිල්ල වැසිකිලි මලනා ජලනා ඔක්කොම දිරාපත් වෙනවා. அந்த கட்டிடத்தில் அந்த கழிவறையில் அந்த டிரைனேஜ் அந்த பழுதடைந்து அதனூடாக தண்ணீர் අර வழிந்திருக்கிறது. ඩැරේ කාලේ වතුර තමයි රූපේ රඟලන කිල්ල அந்த තියෙන්නේ. டிரைனேஜ் வழியாக அந்த தண்ணீரை தான் அவர்கள் கண்டிருக்கிறார்கள். මිනිස්සු බීලා තියෙන මොනවද? அவர்கள் குடித்திருப்பது எதை? මල ජලය. டிரைனேஜில் இருக்கிற அந்த கழிவு தண்ணீரை. ඔන්න මිනිස්සු දීපු ආස්කමේ ජලය. இதுதான் அந்த மனிதர்கள் குடித்த அற்புதத்தின் தண்ணீர். මේක ඊයේ ප්‍රවෘත්ති වල ආපු ප්‍රවෘත්තියක්. இது නිවුස් වලදී. இது வந்து ஒரு செய்தியில் நான் கண்ட ஒரு செய்தி. ආස්කා ජලය කියලා අදින මිනිස්සු බීලා මල ජලය. அற்புத தண்ணீர் என்று இறுதியாக அவர்கள் குடித்திருப்பது கழிவு தண்ணீர். පොළවේ කිල්ල පොඩවා. போலினாக இருந்து அவர்கள் அதை குடித்திருக்கிறார்கள். දෙවියන් වහන්සේ මොකද කියන්නේ? தேவன் என்ன சொல்லுகிறார்? ඔව් ඒවමට නමස්කාර කරලා පොහොසත් වෙනවා. அவர்கள் இவ்வண்ணமாக அவர்கள் பலிகளை செலுத்தி செல்வந்தர்களாகிறார்கள். ඒ පැත්ත පළාත බලන්න එපා. நீங்கள் அந்த பக்கத்துக்கும் போக வேண்டாம். ඒවට වන්දනා කරන්න එපා. அவைகளை வணங்கவும் வேண்டாம். තව කට්ටියක් ඉන්නවා. இன்னும் ஒரு கூட்டம் இருக்கிறது. වැරදි ව්‍යාපාර කරනවා. பிழையான வியாபாரங்களை செய்கிறார்கள். ඔය ඉක්මනට දුර වෙනවා. அவர்கள் மிகவும் துரிதமாக இலகுவில் அவர்கள் முன்னேற்றம் அடைவார்கள். අද උදේ මිනිස්සෙක් මට කතා කළා. இன்று காலை ஒரு மனிதர் என்னோடு பேசினார். ඒ මිනිස්සයා මට කිව්වා මම කදෝරේ මාසයක ඉඳලා ආවා කියලා කිව්වද. அந்த மனிதர் சொன்னார் நான் அந்த கேம்பில் ஒரு மாசம் இருந்து விட்டு வந்தேன். මීට අවුරුදු 25කට කලින් මම කුඩු වික්කා පංචිකවත් දෙදී. අවුරුදු 20කට කලින්. 20 வருடத்துக்கு முன்பதாக அந்த மனிதன் குடு வியாபாரம் செய்த ஒரு மனிதர். ඒක කුඩු පැකට් රුපියල් 350යි. அந்த காலத்தில் குடு ஒரு பேக்கெட் வந்து 300 ரூபாய். ඒක විකුණලා මම බොන්න පටන් ගත්තා. அதை நான் விற்பனை செய்வதோடு நான் அதை குடிக்க ஆரம்பித்தேன். මම හොඳට සල්ලි තිබ්බා මගේ ඒ කාලේ. என்னிடம் அந்த நேரத்தில் நிறைய பணம் இருந்தது. මම ගොඩාක් පොහොසත් වුණා. நான் மிகவும் பணக்காரனாய் මම இருந்தேன். ගොඩාක් සැප ජීවිතයක් ගත කළා. நான் சுகபோகமான வாழ்க்கையை வாழ்ந்தேன். අද මොකද වෙලා තියෙන්නේ? இன்று எனக்கு என்ன நடந்திருக்கிறது? මම කුඩ්ඩෙක් වෙලා කාලා කන්න වෙලා ඉන්නවා. நான் ஒரு குடுகாரனாக என்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறேன். කුඩු ව්‍යාපාර කරන අය, இந்த குடு வியாபாரம் செய்பவர்கள், ගණිකා ව්‍යාපාර කරන අය, விபச்சாரங்கள் செய்பவர்கள், ඊළඟට මේ වගේ වැරදි ආකාරයේ මුදල් හම්බ කරන අය இப்படியாக பிழையான வழிகளில் பணத்தை சம்பாதிப்பவர்கள் එක්පණේ දුර වෙනවා. மிகவும் துரிதமாக அவர்கள் வளர்ச்சி அடைவார்கள். ඉතුරු හොදියා බලාගෙන ඉන්නවා. கிறிஸ்தவர்கள் இவர்களை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ඒගොල්ලෝ බණහගෙන දියුණු වෙනවා නේද? அவர்கள் நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் வளர்கிறார்கள். අපි මේ මාර්ගයේ දිග්වෙන දියුණු වෙන්න පුළුවන් නේද? நாங்களும் அந்த வழிக்கு சென்றால் மிகவும் துரிதமாக வளர்ச்சி அடையலாமே. දෙවියන් වහන්සේ කියනවා தேவன் சொல்லுகிறார், වැරදි ව්‍යාපාර කරන අය, பிழையான வியாபாரத்தை செய்கிறவர்கள், මංකොල්ල කන අය, பழிப்பறி செய்கிறவர்கள், අල්ලස් ගන්න අය, லஞ்சம் வாங்குகிறவர்கள், වංචාව කරන අය, வஞ்சனையாக பெற்றுக் கொள்ளுகிறவர்கள், පොලියට සල්ලි දෙන අය வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள், කරන දේවල් ඔබ කරන්න එපා. அவர்கள் செய்கிற இந்த காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டாம். ඒ පාරේවත් හැරිලා යන්න එපා. அந்த வழிக்கு கூட நீங்கள் திரும்பி போக வேண்டாம். ඔවුන් දියුණු මාර්ගවල ඔබ දියුණු වෙන්න ගමන් කරන්න එපා. அவர்கள் வளர்ச்சி அடைகிற அந்த பாதையில் நீங்கள் பயணம் செய்து வளர நினைக்க வேண்டாம். ප්‍රේමයේ දේව දරුවනේ பிரியமான தேவச்சனமே, අද ලෝකාකාර ධනවත්කම් පෙන්වන්න බෝ මිනිසයන්ගේ
இன்று உலக ரீதியான அந்த செல்வத்தை செழிப்பை காட்டுகிற மனிதர்களுக்கு மத்தியில் ඇතුළත තිබෙන බරපතල පාප அவர்களுக்குள் இருப்பது மிகவும் பாரதூரமான பாவம். දෙවියන් වහන්සේ පිළිකුල් කරන ක්‍රියාවල් ඔවුන් කර දෙන්නේ. தேவன் மிகவும் அருவருக்கிற காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ඔවුන්ගේ පොහොසත්කමවත් அவர்களுடைய பணமோ ඔවුන්ගේ සෞභාග්‍යවත්කමවත් அவர்களுடைய அந்த சுபிட்சமான வாழ்க்கையோ ඔවුන්ගේ විශාල ධන සම්භාරයවත් அவர்களுடைய பெரிதான அந்த சொத்துக்களோ ගැන හිතලා ඔබ කැළඹෙන්න එපා කියලා දෙවියන් වහන්සේ அவைகளை කියනවා. குறித்து நீங்கள் கலக்கம் அடைய வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ඔවුන් ගිය එක මාර්ගයක ඔබ යන්න එපා කියලා කියනවා. அவர்கள் சென்ற ஒரு வழிக்கு கூட நீங்கள் போக வேண்டாம். ඇයි එහෙම කියන්නේ? ஏன் அப்படி சொல்லுகிறார்? මෙන්න යෙරේමියා ඇතුලේ දෙවියන් වහන්සේ කතා කරනවාද ඔබට? இந்த இடத்தில் எரேமியா மூலமாக தேவன் பேசுகிறார். යෙරේමියා 12 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පදේ බලන්න. எரேமியா 12ஆம் அதிகாரத்தில் முதலாவது வசனத்தை நாங்கள் பார்ப்போம். ස්වාමින් වහන්සේ මා ඔබ සමග කාරණා කියන කල ඔබ ධර්මිෂ්ඨය. එහෙත් ඒ ගැන ඔබ සමග තර්ක කරන්න කැමැත්තෙමි. දුෂ්ටයන්ගේ මාර්ගය දියුණු වන්නේ හද දොහයිකම් කරන සියල්ලන් සුවසේ සිටින්නේ මක් නිසාද? එදා දවසේ ඊශ්වර සෙනඟ තර්ක කරනවා. அந்த காலத்தில் இஸ்ரேல் ஜனங்கள் விவாதிக்கிறார்கள். கர்த்தாவே உம்முடைய நான் வழக்காட போனால் தேவரே நீதி உள்ளவராமே ஆகிலும் உம்முடைய நியாயங்களை குறித்து உம்மோடே நான் பேசும்படி வேண்டுகிறேன். ஆகாதவர்களின் வழி வாய்க்கிறது என்ன? துரோகம் செய்து வருகிற அனைவரும் சுகிக்கிறது என்ன? අපි ධර්මිෂ්ඨ මනුෂ්‍ය ජීවත් වෙනවා. நாங்கள் நீதிமான்களாக வாழுகிறோம். අපි දෙවියන් වහන්සේ කාර්ය ඉෂ්ට කරමින් ජීවත් වෙනවා. நாங்கள் தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றி வாழ்கிறோம். අපි ප්‍රශ්න කරන දෙවියන් වහන්සේගෙන්. நான் ප්‍රශ්න කරන දෙවියන් වහන්සේගෙන්. நாங்கள் தேவனிடத்தில் கேள்வி கேட்கிறோம். ඔබට ද්‍රෝහිකම් කරන දුෂ්ට මිනිස්සුયો කොහොමද දියුණු වෙන්නේ කියලා. உமக்கு துரோகிகளாய் இருக்கிற இந்த துஷ்ட மனிதர்கள் எப்படி அவர்கள் முன்னேறுகிறார்கள்? මෙතන මේ ප්‍රශ්න කරන කට්ටිය කවුරු ඉන්නවද? அப்படி கேள்வி கேட்கிற யாராவது இருக்கிறீர்களா? ඔබට මේ කාරණා ප්‍රශ්නයක් තිබෙනවද? உங்களுக்கு இந்த காரியம் ஒரு கேள்வியாக பிரச்சனையாக இருக்கிறதா? මම උත්තර දෙන්න යන්නේ නැහැ. நான் அதற்கு பதில் சொல்ல போகவில்லை. දෙවියන් වහන්සේ උත්තර දෙනවා. தேவன் பதில் கொடுக்கிறார். මෙන්න උත්තරය. இதுதான் பதில். යෙරේමියා 12 වෙනි පරිච්ඡේදයේ 17 වෙනි පදේ උත්තර තිබෙනවා. எரேமியா 12ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் விடை இருக்கிறது. නුමුත් ඔවුන් නැසුව මම ඒ ජාතිය උදුරා දමන්නෙමි. උදුරා තමා නැති කරන්නෙමි ස්වාමීන් වහන්සේ කියනසේක. கேளார்களையாகில் நான் அப்படிப்பட்ட ஜாதியை வேரோடு பிடுங்கி போட்டு அழித்து விடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ආමෙන්. ஆமென். බයිබලයේ ඔබට උත්තරය ලැබුණා. வேதாகமத்திலிருந்து உங்களுக்கு பதில் கிடைத்து விட்டது. ඒ ජනතාව, அந்த ஜனங்கள், ඒ ජාතිය அந்த ஜாதி සම්පූර්ණයෙන්ම විනාශ කරන්න යනවා. முழுமையாக அழித்து விட போகிறார். පොළවේ ඔවුන් අතුගා දමන්න යනවා. பூமியில் அவர்களை சுத்தமாக்கி போட போகிறார். ඔහුට කවදාවත් පැවැත්වියක් නැහැ කියලා දෙවියන් වහන්සේ කතා කරලා කියනවා. அவர்களுக்கு ஒரு பொழுதும் நிலைப்பாடில்லை என்று தேவன் சொல்லுகிறார். ප්‍රේමණීය දේවදරුවනි, பிரியமான தேவச்சனமே, අද ඔබ ජීවත් වෙන ඔබගේ ජීවිතය ගැන කල්පනා කරලා இன்று බලන්න. நீங்கள் வாழ்கிற உங்களுடைய வாழ்க்கையை குறித்து சிந்தித்து பாருங்கள். ඔබ ජීවත් වෙන පරිසරය ගැන කල්පනා කරලා நீங்கள் බලන්න. வாழ்கிற சூழலை குறித்து சிந்தித்து பாருங்கள். අවට ජනතාවට කල්පනා කරලා බලන්න. உங்கள் அயலார்களை குறித்து சிந்தித்து பாருங்கள். ඔබ බොහෝ පීඩාවද අමාරුකම්ද මේ ගමන යන වෙන්න පුළුවන්. நீங்கள் மிகவும் உபத்திரவத்தின் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில் உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லலாம். ඔබට පේනවා, உங்களுக்கு விளங்குகிறது, දැනෙනවා, உங்களுக்கு அது நீங்கள் உணர்கிறீர்கள், හැඟෙනවා. அதை நீங்கள் உணர்கிறீர்கள். ඔබට වඩා අනිත් මිනිස්සු හොඳින් ජීවත් වෙනවා කියලා. உங்களை பார்க்கில் மற்ற ஜனங்கள் நன்றாக வாழ்கிறார்கள் என்று, ඔබට වඩා ඔබ පොහොසත් ඔබට හිතන වෙන්න පුළුවන්. உங்களை பார்க்கிலும் அவர்கள் செல்வந்தர்களாக இருக்கலாம். ඔබට වඩා ඔවුන්ට බොහෝ සැප සම්පත් තිබෙනකම හිතන්න පුළුවන්. உங்களை பார்க்கிலும் அவர்களுக்கு சொத்து பத்துகள் அதிகம் இருக்கலாம். නමුත් ඇතුළත ජීවිතයේ සත්‍යතාවයක නෙමෙයි. ஆனால் உள்ளான வாழ்க்கை சத்தியம் அதுவல்ல. අද බොහෝ මිනිස්සු මොකද කරන්නේ? இன்று அநேக மனிதர்கள் செய்வது என்ன? දේශපාලඥයෝ බොරු කියන බලය ගන්නවා. அரசியல்வாதிகள் பொய் சொல்லி அதிகாரத்தை கைப்பற்றுகிறார்கள். ඒ බලය සදාකාලික නැත, తాවකාලිකයි. அந்த அதிகாரம் நிரந்தரம் அல்ல, அது தற்காலிகமானது. ඕ වැටෙනකොට දුවන්න පාරවල් නැහැ. அவர்கள் வீழ்ச்சி அடையும் பொழுது ஓடுவதற்கு பாதை இல்லை. විශාල ව්‍යාපාරිකයෝ
பெரிதான வியாபாரம் செய்பவர்கள் වචනක ලෙස කපටිසම ඕ මුදල් උපයන්නේ. வஞ்சனையாக துன்மார்க்கத்தனமாக அவர்கள் சொத்துக்களை சேர்க்கிறார்கள். ඕගේ පෝසත්කම සහ ඕගේ තිබෙන සියලුම සැප සම්පත් තාවකාලිකයි. அவர்களுடைய அந்த பணமும் அவர்களுக்கு இருக்கிற சொத்துக்களும் எல்லாம் தற்காலிகமானது. දෙවියන් වහන්සේව සම්පූර්ණ පිළිකුල් කරනවා. தேவன் அவைகளை முழுமையாக அவர்கள் புறக்கணிக்கிறார். සමහර සාමාන්‍ය මට්ටමේ ජනතාව சில சாதாரணமாக வாழ்கிற ஜனம் එක එක වැරදි ව්‍යාපාර කරලා මුදල් හම්බ කරනවා. பலதரப்பட்ட பிழையான வியாபாரங்களை செய்து பணத்தை ඕ சம்பாதிக்கிறார்கள். වැරදි ක්‍රියාවල යෙදෙමින් මුදල් හම්බ කර ගන්නවා. அவர்கள் பிழையான காரியங்களை அவர்கள் செய்து இந்த பணத்தை சம்பாதிக்கிறார்கள். මේ දේවල් වල ඕ මුක්ති විඳින්නේ මොනවද? இந்த காரியங்களில் அவர்கள் கிடைப்பது என்ன? සම්පූර්ණ පස්ස විස තමයි මුක්ති විඳින්නේ. அவர்கள் முழுமையான ஒரு விஷத்தை தான் அவர்கள் உட்கொண்டு ඕ கொண்டார்கள். දෙවියන් වහන්සේ අඳුරන්නේ නැහැ. அவர்கள் தேவனை அறியார்கள். ඕ සත්‍යතාවය දන්නේ නැහැ. அவர்கள் சத்தியத்தை அறியார்கள். ඕ නිවැරදි මාර්ගය දන්නේ නැහැ. அவர்கள் சரியான பாதையை அறியார்கள். ඕ ගමන් කරන්නේ විනාශය කරා. அவர்கள் பயணம் செய்வது அழிவை நோக்கி. ඕ ගමන් කරන්නේ මිනිවල කරා. அவர்கள் பயணம் செய்வது பிணக்குழியை ඕ நோக்கி. ගමන් කරන්නේ අපාය කරා. அவர்கள் பயணம் செய்வது நரகத்தை நோக்கி. ඔබ කොහෙද ගමන් කරන්නේ? நீங்கள் எங்கே போகிறீர்கள்? අපේ ප්‍රාර්ථනාව මොකද්ද? எங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? අපි අද අලංකාරව ගායනා කළා. நாங்கள் அழகாக பாடினோம். අපි සංගලෝව යන ජනතාවක් කියලා. நாங்கள் பரலோகத்தை நோக்கி பயணம் செய்கிற අපේ ஜனங்கள். ජීවිතයේ මාර්ගය යේසුස් වහන්සේට අපි ගායනා කළා. எங்களுடைய ஜீவியத்தின் வழி இயேசு கிறிஸ்து என்பதை குறித்து பாடினோம். මේ ටික දුක తాවකාලික අපි ගායනා කළා. இங்கே இருக்கிற எல்லாம் தற்காலிகமானது என்பதை குறித்து பாடினோம். ප්‍රේමණීය දේව பிரியமான ජනතාව தேவ ஜனமே, ඔබ කලබල වෙන්න එපා. நீங்கள் கலக்கமடைய வேண்டாம். ඔබට දුක්පත්කම තිබෙන්න පුළුවන්. உங்களுக்கு ஏழ்மை இருக்கலாம், බොහෝ අගහිරිකම් තිබෙන්න පුළුවන්. உங்களுக்கு குறைவுகள் இருக்கலாம், බොහෝ වත් පොහොසත්කම් නැති වෙන්න පුළුවන්. உங்களுக்கு சொத்துக்கள் இல்லாமல் இருக்கலாம். එමෙත ඉස්සියලෝட වටිනා දේ දෙවියන් වහන්සේ ඔබට දීලා තිබෙනවා. அவை யாவையும் பார்க்கிலும் ஒரு பெருமதியானதை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ඒක ගැලවීම. அதுதான் ரட்சிப்பு. ඒ ගැලවීම ආරක්ෂා කරගන්න. அந்த ரட்சிப்பை காத்துக் கொள்ளுங்கள். යේසුස් වහන්සේ කල්වාගුවේ ජීවිත පූජා කිරීම තුලින් இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தன்னுடைய ஜீவனை பலியாக கொடுத்ததன் மூலம் ඔබට මේ ගැලවීම දුන්නේ කුමටද? உங்களுக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்தது எதற்காக? උන්වහන්සේ ඔබ වටිනවා. தேவனுக்கு நீங்கள் பெருமதி மிக்கவர்கள். ලෝකයේ මනුෂ්‍යයන්ට වැඩිය දෙවියන් වහන්සේට ඔබ වටිනවා. உலகத்தில் இருக்கிற மனிதர்களில் பார்க்கிலும் தேவனுக்கு பெருமதி மிக்கவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள். ඔබගේ දුක්පත්කම ඔබ වහන්සේට වටිනවා. உங்களுடைய ஏழ்மை தேவனுக்கு பெருமதி வாய்ந்தது. ඔබගේ අසරණකම දෙවියන්ට වටිනවා. உங்களுடைய உதவியற்ற அந்த நிலைமை தேவன் காண்கிறார். ඔබට එන්න ප්‍රශ්න පීඩාවල් දෙවියන් වහන්සේට වටිනවා. உங்களுக்கு வருகிற பிரச்சனைகள் உபத்திரவங்கள் தேவன் அதை விலையுயர்ந்ததாய் பார்க்கிறார். උන්වහන්සේ කියනවා அவர் சொல்லுகிறார், මට ප්‍රේම කරන එක කණ්ඩායමක් என்னை அன்பு செய்கிற ஒரு கூட்டம் බොහෝ පීඩා මැද ගමන් කරනවා කියලා. மிகவும் உபத்திரவத்தின் மத்தியில் நடக்கிறார்கள் என்று. තවත් කණ්ඩායමක් இன்னும் ஒரு கூட்டம் ආශිර්වාද මැද ගමන් කරනවා කියලා. ஆசீர்வாதத்தின் மத்தியில் நடக்கிறார்கள் என்று. මේ කණ්ඩායම් දෙකෙන් එකක ඔබ ඉන්න පුළුවන්. இந்த இரு குழுவில் ஒன்றில் நீங்கள் இருக்கலாம். ජීවිතේ හැමදාම එක මට්ටමක තිබෙන්නේ නැහැ. ஜீவியத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுதினமும் ஒரே மாதிரி இருக்க போவதில்லை. මිනිස්සු යම් කාලයක් පීඩා මැද ගමන් කරනවාද? ஒரு காலகட்டத்தில் ஒரு மனிதன் உபத்திரவத்தின் மத்தியில் அவன் நடந்திருந்தால் බයිබලෙන් අපිට මොකද උගන්වන්නේ? வேதாகமம் எங்களுக்கு எதை கற்பித்துக் கொடுக்கிறது? සඵලවත් කාලයක් අනිවාර්ය දෙවියන් වහන්සේ දෙනවා. செழிப்பின் காலம் தேவன் நிச்சயமாக கொடுப்பார். ඔබ කන්දක් නැග්ගොත් நீங்கள் ஒரு மலைக்கு ஏறினால் අනිවාර්යෙන් පල්ලමක් තිබෙනවා වගේ அந்த மேட்டு இருப்பது போல පීඩා වගේම ජයග්‍රහණ දෙක ඔබට තිබෙනවා. அதே போல உயர்வு தாழ்வு உபத்திரவம் சந்தோஷம் இரண்டும் வாழ்க்கையில் இருக்கிறது. සම්පූර්ණ දෙවියන් වහන්සේ වචනේ හරියාකාර නිරීක්ෂණය කළ බැලුවොත් முழுமையாக தேவனுடைய வார்த்தையை சரியாக நாங்கள் உற்று நோக்கி பார்த்தால் මිනිස්සු හැමදාම පීඩා මැද ගමන් කරන්නේ නැහැ. மனிதன் அனுதினமும் ஒவ்வொரு நாளும் எந்த காலத்திலும் அவன் உபத்திரவத்தின் மத்தியில் பயணம் செய்ய மாட்டான். මිනිස්සු හැමදාම රෝග මැද ගමන් කරන්නේ නැහැ. மனிதன் ஒவ்வொரு நாளும் எந்த காலத்திலும் நோயின் மத்தியில் அவன் பயணம் செய்ய මිනිස්සු மாட்டான். හැමදාම ප්‍රශ්න මැද ගමන් කරන්නේ அவன் නැහැ. அனுதினமும் பிரச்சனை மத்தியில் அவன் பயணம் செய்ய மாட்டான். යෝබ් ධනවත්ව හිටියා. யோபு செல்வந்தனாய் இருந்தான். ඔව් හිගන්නෙක් වඩපත් වුණා. அவன் பிச்சைக்காரனாய் என்கிற நிலைமைக்கு மாறினான். එමත් දෙවියන් වහන්සේව අතෑරින නිසා ஆனால் தேவனை அவன் விட்டு விடாதபடியினால் හිටියට වඩා පොහොසත් මිනිසෙක් වුණා. இருந்ததை பார்க்கிலும் அவன் 7 மடங்கு அவன் செல்வந்தனாய் மாறினான். අද ඔබට එන පීඩා මැද, இன்று உங்களுக்கு இருக்கிற உபத்திரவத்தின் අද மத்தியில், ඔබට එන ප්‍රශ්න මැද, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை අද மத்தியில், ඔබට එන වේදනාව රෝග මැද உங்களுக்கு இருக்கிற வேதனை
வியாதி மத்தியில் ඔබගේ ඇදහිල්ල ආරක්ෂා කර ගන්නවා නම් உங்களுடைய ரட்சிப்பை காத்துக் கொள்வீர்கள் என்றால், ඔබගේ විශ්වාස ආරක්ෂා කර ගන්නවා නම් உங்களுடைய விசுவாசத்தை காத்துக் கொள்வீர்கள் ඔබගේ என்றால், විදුනකම ආරක්ෂා කර ගන්නවා නම් உங்களுடைய கிறிஸ்துவத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வீர்கள் என்றால், ඔබේ වහන්සේ අනිත් පැත්තට ආශිර්වාද කරනවා. தேவன் மறுபக்கம் உங்களை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். උන්වහන්සේගේ දරුවෝ හැමදාම දුකේ කඳුලින් වේදනාව ඉන්නව දකින්න උන්වහන්සේ කැමති නැහැ. அவருடைய பிள்ளை ஒரு பொழுதும் துக்கத்தில் வேதனையில் வியாதியோடு இருப்பதை தேவன் ஒருபோதும் விரும்பாதவர். ප්‍රේමයේ දේව දරුවනි. பிரியமான தேவ අපි ஜனமே, හැම කෙනෙක්ම අපේ පුද්ගලික ජීවිතේ දෙවියන් වහන්සේ සමග හරියට ගොඩා ගන්න අවශ්‍යයි. நாங்கள் எல்லோரும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தேவனோடு சரியான விதத்தில் கட்டியெழுப்ப வேண்டும். ඊළඟ අපේ පවුල අපි දෙවියන් වහන්සේගේ වචනය අනුව හරියට ගොඩනගා ගන්න அதே போல අවශ්‍යයි. என்னுடைய குடும்பத்தை தேவனுடைய வார்த்தைக்கு அமைய சரியான விதத்தில் கட்டி அமைத்துக் கொள்ள வேண்டும். මේ කාර්යය ගොඩනගා ගත්තොත් இந்த காரியம் இரண்டையும் நீங்கள் கட்டி எழுப்பினால் දෙවියන් වහන්සේ අනිවාර්යෙන් ආශිර්වාද කරන්න தேவன் යනවා. நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ඔබ හම්බ කරන්නේ අසාධාරණ විදිහට නෙමෙයි. நீங்கள் சம்பாதிப்பது பிழையான காரியங்களில் அல்ல. ඔබ ලැබෙන දේවල් වැරදි මාර්ග ලැබෙන දේවල් නෙමෙයි. உங்களுக்கு கிடைப்பது பிழையான வழியில் சம்பாதித்தது அல்ல. ඒ දෙවියන් වහන්සේ තුලින් ලැබෙන දේවල් தேவனுக்குள்ளாக கிடைப்பது. ඒව භුක්ති විඳිනකොට அவைகளை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது දෙවියන් වහන්සේගේ ආශිර්වාද ඔබ පසුපස ගමන් කරන්න යනවා. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் பின்பதாக பின்பற்றி கொண்டு வரும். ඒ නිසා බයිබලෙකට මොකද කියන්නේ? அதனால் வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ජීවිතේ දෙවියන් වහන්සේ ගැලවුම්කාරය කරගත්තා පස්සේ உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு ඉවසීම තුළ ගමන් කරන්න අවශ්‍යයි. பொறுமையாய் நீங்கள் பயணம் செய்ய வேண்டும். මෝසෙස් ප්‍රශ්න මැද කලබල වුණේ නැහැ. ඉවසීමෙන් දෙවියන් වහන්සේ හොයලා ජයගත්තා. மோசே பிரச்சனையின் மத்தியில் அவன் கலக்கமடையவில்லை. அவன் பொறுமையாய் அவன் தேவனுடைய பாதையில் அவன் பயணம் செய்தான். යෝබ් තුළ පුදුම ඉවසීමක් තිබුණා. யோபு பக்தனுக்குள் ஒரு பெரிதான ஆச்சரியமான ஒரு பொறுமை இருந்தது. ඔහුගේ භාර්යාවට විරුද්ධ වෙන විට அவனுடைய மனைவி அவனுக்கு விரோதமாய் இருக்கும் பொழுது, ඔහුගේ මිත්‍රයෝ ඔහුගේ සමාජය ඔහුට විරුද්ධ වෙන විට அவனுடைய நண்பர்கள் அவனுடைய உறவினர்கள் அவனுக்கு விரோதமாய் இருந்த பொழுதும் යෝබ් ඉවසීම කඩාගත්තේ නැහැ. யோபு தன்னுடைய பொறுமையை காத்துக் கொண்டான். අද මිනිස්සු ඇවිල්ලා ඔබට කියන්න පුළුවන්. இன்று மனிதர்கள் போய் நோக்கி சொல்லலாம், ඔබ චර්ච් එකට යනවා. நீங்கள் சபைக்கு ඔබ செல்லுகிறீர்கள், සේවය කරනවා. ஊழியம் செய்கிறீர்கள், ඔබ දෙවියන්ට නමස්කාර කරනවා. நீங்கள் தேவனை ඔබට ஆராதிக்கிறீர்கள், මොනවද තියෙන්නේ? உங்களுக்கு என்ன இருக்கிறது? ඔබට පුෂ් බයිසිකලයක් නැහැ කියලා කියන්න පුළුවන්. உங்களுக்கு ஒரு ஃபுட் சைக்கிள் கூட இல்லை என்று சொல்லலாம். ඒ කියන මිනිස්සු හොඳ වාහන යනවා වෙන්න පුළුවන්. அப்படி சொல்கிற மனிதர்கள் நல்ல வாகனத்தில் போகலாம். සමාජයේ ඔබව කිතුරුකමෙන් අයින් කරගන්න இந்த සමාජයේ ඔබව කිතුරුකමෙන් අයින් කරගන්න. இந்த சமுதாயம், இந்த கிறிஸ்தவத் என்கிற இந்த நீங்கள் வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து உங்களை அப்புறப்படுத்திக் கொள்வதற்கு ඒක ආකාර දේවල් කරන්න පුළුවන්. பலதரப்பட்ட காரியங்களை முயற்சிக்கலாம். නමුත් ඔබගේ ඇදහිල්ල ආරක්ෂා කරගන්නවා ஆனால் නම් உங்களுடைய ரட்சிப்பை விசுவாசத்தை காத்துக் கொள்வீர்கள் என்றால் ඔබ කවද වැටෙන්නේ නැහැ. நீங்கள் ஒருபொழுதும் வீழ்ச்சி அடைய மாட்டீர்கள். හැබැයි මම ඇදහිලිවන්තයෙක් කියාගෙන ஒரு விசுவாசி என்று நான் சொல்லிக்கொண்டே ඔබ තුළ පාපයක් තිබෙනවා නම් உங்களுக்குள் பாவம் இருக்கும் என்றால், ඔබ තුළ දුර්ලභමක් තිබෙනවා නම් உங்களுக்குள்ளே பலவீனங்கள் இருக்கும் என்றால், හැමදා ඔබ ඒ තත්ත්වය තමයි. அனுதினமும் நீங்கள் அதே இடத்தில் தான். මෝසෙස්ගේ ජීවිතේ පාපය හොයාගන්න පුළුවන් ලැබුණාද? மோசேட வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாவத்தை காணக்கூடியதா இருந்ததா? යෝබ්ගේ ජීවිතේ පාපය හොයාගන්න පුළුවන් ලැබුණාද? யோபுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாவத்தை காணக்கூடியதா இருந்ததா? යේසුස් වහන්සේ ජීවිතේ කොහේවදක පාපයක් තිබුණාද? இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் எந்த இடத்திலாவது பாவத்தை காணக்கூடியதா இருந்ததா? කිසිම පාපයක් තිබෙන්නේ නැහැ. எந்த ஒரு பாவமும் இருக்கவில்லை. අද ඔබගේ ජීවිතය ගැන කල්පනා කරලා බලන්න. இன்று உங்களுடைய ஜீவியத்தை குறித்து சிந்தித்து பாருங்கள். දෙවියන් වහන්සේ කියනවා தேவன் சொல்லுகிறார், පොළවේ උරුමය ඔබට අයිති කියලා. இந்த பூமியில் நீங்கள் சுதந்திரவாளிகள், இந்த பூமி உங்களுக்கு சொந்தமானது என்று. පොළවේ පොහොසත් ඔබට අයිති කියලා. இந்த பூமியில் இருக்கிற செல்வம் உங்களுக்கு சொந்தமானது என்று. පොළවේ සගාවා තිබෙන්නා වූ නිදාන බව ඔබට අයිති කියලා. இந்த பூமியில் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள் உங்களுக்கு சொந்தமானது என்று சொல்லுகிறார். පොළව ඔබට ආශිර්වාදයක් කියලා දෙවියන් වහන්සේ කියනවා. இந்த பூமி உங்களுக்கு ஆசீர்வாதமானது என்று சொல்லுகிறார். සමහර කිතුණු හැමදාම එකම තත්ත්වයක ஆனால் சில கிறிஸ்தவர்கள் அனுதினமும் அதே மாதிரி தான் இருக்கிறார்கள். තමගේ ජීවිතේ ප්‍රශ්නයක් තිබෙනවා. தங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கிறது. තමන් සඳවන පාපයක් තිබෙනවා. அவர்கள் மறைத்து வைக்கிற பாவம் இருக்கிறது. අද උදේ පාන්දර මම නැගිටලා යාඥා කරලා இன்று அதிகாலை நான்
ஜெபிப்பதற்காக எழும்பினேன். මා සිස්ටර්ත් එක්ක සාකච්ඡා කළා. நான் சகோதரியோடு நான் பேசினேன். දෙවියන් වහන්සේ මට කියනවා தேவன் சொல்லுகிறார், මගේ ගෘහයට ඔබ වැඩියෙන් යන්න ඕනේ කියලා. චර්ච් එක වැඩිපුර ඉන්න ඕනේ කියලා නෝ. என்னுடைய தேவாலயத்துக்கு என்னுடைய வீட்டுக்கு நீ அதிகம் வர வேண்டும். මට වැඩ නැති හැම මොහොතකම எனக்கு வேலை இல்லாத எல்லா நேரத்திலும் කොළඹ ඉන්න හැම මොහොතකම கொழும்பில் இருக்கிற நேரத்தில் මම තීරණය කළා ඇවිල්ලා චර්ච් එකේ පැය දෙක තුනක් යාත්‍රා කරන්න. நான் தீர்மானித்தேன் வந்து சபையை திறந்து 2-3 மணித்தியாலங்கள் ஜெபிப்பதற்கு. ඇයි? ஏன்? දෙවියන් වහන්සේ මට කියනවා தேவன் எனக்கு சொல்லுகிறார், ඔයාව වැඩි වැඩි හොයන්න කියලා. වැඩි වැඩි හොයන්න කියලා. கர்த்தரை அதிகமாய் தேடுங்கள் என்று. එවිට මොකද වෙන්නේ යන්නේ? அப்பொழுது என்ன நடக்க போகிறது? මම තවත් වෙනස් වෙයි. நான் இன்னும் மாற்றம் இருக்கும். සේවය තවත් වෙනස් වෙයි. என்னுடைய ஊழியத்தில் இன்னும் மாற்றம் இருக்கும். සභාව තවත් වෙනස් වෙයි. சபை இன்னும் மாற்றம் அடையும். දෙවියන් වහන්සේ මීට වඩා පුදුම දේවල් කරාවි. தேவன் இதை பார்க்கிலும் இன்னும் புதுமையான காரியங்களை செய்வார். ඒ දේ කරන්න අපි උන්වහන්සේට තවත් සමීප වෙන්න අවශ්‍යයි. அவைகளை தேவன் செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் தேவனோடு இன்னும் சமீபமாய் கிட்டி சேர ඒ வேண்டும். වගේ මොකක් හෝ පාපයක් තිබෙනවා නම් அப்படியே எங்களுக்கு ஏதாவது பாவம் இருக்கும் என்றால் ඒක අතාරින්න අවශ්‍යයි. அதை விட்டு விட வேண்டும். අනේ මට නැහැ කියලා කියන්න එපා. ஐயோ என்னிடம் எந்த பாவமும் இல்லை என்று ඔබ சொல்ல හැමදාම අසරණයි කියන්න එපා. நான் அனுதினமும் நான் ஒரு பாவப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறேன். දෙවියන් වහන්සේගේ වචනයට අනුබද්ධ ඔබගේ ජීවිතේ ඔබගේ පවුල තිබෙලට මොකක්ද කල්පනා කරලා බලන්න. தேவனுடைய வார்த்தைக்கு அமைய நீங்களும் உங்களுடைய குடும்பமும் இருக்கிறதா என்பதை குறித்து சிந்தித்து பாருங்கள். පාවුල්තුමා රෝම සභාවට මේ ගැන කතා කරනවා. பவுல் ரோம சபைக்கு இதை குறித்து பேசுகிறார். රෝම 8 වෙනි පරිච්ඡේදයේ 4 වෙනි පදය. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். එසේ කලේ මානසික ලෙස නොව ආත්මික ලෙස හැසිරෙන්නා වූ අප තුල ව්‍යවස්ථාවේ නියෝගය සම්පූර්ණ වෙන පිණිසය. மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிற நபடத்தில் நியாய பிரமாணத்தின் நீதி நிறைவேறும் படிக்கே அப்படி செய்தார். දේවාල ගාන යන මිනිස්සු, தேவாலயம் தோறும் செல்கிற மனிதர்கள், රූප නමස්කාර කරන මිනිස්සු, விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள், වැරදි ව්‍යාපාර කරන මිනිස්සු, நிலையான வியாபாரம் செய்கிற மனிதர்கள், මංකොල කන මිනිස්සු, வஞ்சிக்கிறவர்கள், අල්ලස් ගන්න මිනිස්සු, லஞ்சம் வாங்குகிறவர்கள், වංචා කරන මිනිස්සු, வஞ்சகமாக சேகரிப்பவர்கள், පොඩියට සල්ලි දෙන මිනිස්සු, வட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள், මේ මොකද කරන්න ඇවිල්ලා? இவர்கள் வந்து என்ன செய்கிறார்கள்? ඔව් මානසිකව තමයි ජීවත් වෙන්නේ. அவர்கள் மாம்சமாக வாழ்கிறார்கள். දෙවියන් වහන්සේ මිනිස්යාට ව්‍යවස්ථාවක් දීලා තිබෙනවා. தேவன் இந்த மனிதர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். ඒ ව්‍යවස්ථා පිළිගත් මිනිසයා இந்த கற்பனைகளை ஏற்றுக்கொண்ட மனிதர்கள் මානසිකව ජීවත් වෙන මිනිසෙක් නෙමෙයි. மாம்சமாக வாழ்கிற மனிதர்கள் அல்ல, ඒක ලෝකාකාර ජීවත් වෙන මිනිසෙක් නෙමෙයි. உலக பிரகாரமாக வாழ்கிறவர்கள் அல்ல, ලෝකයේ ආකාරයෙන් ගන්න තීරණවල එක කරන මිනිසෙක් නෙමෙයි. உலக விதமாக அவர்கள் தீர்மானம் எடுப்பவர்கள் அல்ல. ඔබේ මගේ ජීවිතේ තීරණ ගන්න ඕනේ. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் தீர்மானிக்க வேண்டும். ආත්මිකව තීරණ ගන්න අවශ්‍යයි. ஆவிக்குரிய விதமாய் தீர்மானிக்க வேண்டும். ඒ ආත්මික හැම තීරණයක්ම இந்த ஆவிக்குரிய எல்லா தீர்மானங்களும் දෙවියන් වහන්සේගේ ව්‍යවස්ථාවට අනුකූල වෙන්න අවශ්‍යයි. தேவனுடைய கற்பனைகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். මොකද දෙවියන් වහන්සේගේ ව්‍යවස්ථාව? என்ன தேவனுடைய கற்பனைகள்? දස පණකා දීලා තිබෙනවා. 10 கற்பனைகளை தேவன் கொடுத்திருக்கிறார். යේසුස් වහන්සේ මොකද කියන්නේ? இயேசு கிறிஸ்து என்ன ඒ சொல்லுகிறார்? දස පණ තවත් දුරට ගැඹුරින් විග්‍රහ කරනවා. அந்த 10 கற்பனைகளை இன்னும் ஆழமாக அவர் விவரித்திருக்கிறார். 50ම සමානයි. 10 கற்பனைகளும் சமமானது. නුඹට ප්‍රේම කරනා වගේ நீ உன்னை நேசிப்பது போல අසල්වාසයට ප්‍රේම කරනවා නම් பிறனையும் நேசிப்பாயாக. අපි අපට ආදරය කරනවා වගේ நாங்கள் எங்களை நேசிப்பது போல අපි අසල්වාසයට ප්‍රේම කරනවා නම් எங்கள் அயலானையும் நேசிப்போம் என்றால் මේකේ තේරුම මොකක්ද? அதன் அர்த்தம் என்ன? දසේ කොටස අපි දස පණ විශ්ත කරනවා කියන එකයි. 10 கற்பனைகளை நாங்கள் பின்பற்றுகிறோம். අපි කාටවත් බොරුවක් කියන්නේ නැහැ. நாங்கள் யாருக்கும் பொய் சொல்லவில்லை. අපි කාටවත් කපටිකමක් කරන්නේ නැහැ. நாங்கள் யாருக்கும் வஞ்சனை செய்வதில்லை. අපි කවදාම වංචාවක් කරන්නේ නැහැ. நாங்கள் வஞ்சனையான காரியங்களை අපි செய்வதில்லை. කවදා වැරදි ආකාරයෙන් හම්බ කරන්නේ නැහැ. நாங்கள் பிழையான விதத்தில் நாங்கள் பணத்தை சம்பாதிப்பதில்லை. අපි කවදාවත් වැරදි මාර්ගවල ගමන් කරන්නේ නැහැ. நாங்கள் ஒரு பொழுது பிழையான காரியத்தில் பயணம் செய்ய மாட்டோம். අපි වැරදි නමස්කාර කරන්නේ නැහැ. நாங்கள் பிழையான ஆராதனை செய்ய மாட்டோம். අපි දිව්‍යන්
වහන්සේට නමස්කාර කරනවා. நாங்கள் தேவனை மாத்திரமே ஆராதிக்கிறோம். මනුෂ්‍යයට යහපත කරනවා. மனிதர்களுக்கு நன்மை செய்கிறோம். දෙවියන් වහන්සේ විපස්සනාවට මහපොළේ ජීවත් වෙනවා. தேவனுடைய கற்பனைகளுக்கு அமைய இந்த பூமியில் வாழ்கிறோம். ඊට මොකක්ද සිද්ධ වෙන්නේ? அப்பொழுது என்ன நடக்கிறது? දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරන්න පටන් ගන්නවා. தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். ඒ නිසා මානසික ජීවිතේ මනුෂ්‍යයන් මේ ජීවිතේ නැත. அதனால் மாம்சத்துக்குரிய வாழ்க்கை மனிதனின் வாழ்க்கை உங்களுக்குள் இருக்கக்கூடாது. ආත්මික මනුෂ්‍යය පාලනය කරන්නේ කවුද? ஆவிக்குரிய மனிதனை பரிபாலனை செய்பவர் யார்? සුදාතන වහන්සේ. பரிசுத்த ஆவியானவர். සුදාතන වහන්සේ පුත්‍රයාට මොකද කියන්නේ? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் என்ன சொல்கிறார்? කළ යුතු දේ පෙන්වා දෙනවා. செய்ய வேண்டிய காரியங்களை காண்பித்துக் கொடுக்கிறார். නොකළ දේ ඔබ ආරක්ෂා කරනවා. செய்யக்கூடாத காரியங்களிலிருந்து உங்களை விலக்கி காத்துக் கொள்கிறார். ඒකයි රෝම සභාවට පාවුල්තුමා මේ වචනේ ප්‍රකාශ කරන්නේ. அதுதான் ரோம சபைக்கு பரிசுத்த பவுல் இப்படியாக சொல்லுகிறார். සෑම ඇදහිලි වන්තයෙක් තුළම எல்லா விசுவாசிகளுக்குள்ளும் සුදාතන වහන්සේ ක්‍රියා කරන්න අවශ්‍යයි. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டும். ඒ ඇදහිලි වන්තය තුළ සුදාතන වහන්සේ සිටිනවා නම් அந்த விசுவாசிகளுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இருப்பார் என்றால் ඔවුන්ව නිවැරදි මාර්ගය යන්න උපකාර කරනවා. அவர்கள் சரியான பாதையில் அவர்கள் செல்வதற்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் உபகாரம் செய்வார். ඊළඟ මොකද සිද්ධ වෙන්නේ? அடுத்ததாக என்ன நடக்கிறது? දෙවියන් වහන්සේ සමග ඔබේ සම්බන්ධය හරිය පාත්පාකට යන්න தேவனுக்குள் உங்களுடைய அந்த தொடர்பை சரியான விதத்தில் செய்து கொண்டு போவதற்கு වහන්සේ උපකාර කරනවා. அவர் உதவி செய்கிறார். ඔබ දෙවියන් වහන්සේ සමග හරි සම්බන්ධයක් තියලා ඔප්පු වෙන්නේ කොහොමද? நீங்கள் தேவனோடு சரியான உறவில் இருப்பீர்கள் என்பதை நீங்கள் எப்படி அதை நீங்கள் சரி செய்வீர்கள்? ආත්මෙන් වහන්සේ ඔබට ක්‍රියා කරන්න අවශ්‍යයි. பரிசுத்த ஆவியானவர்கள் உங்களுக்குள் கிரியை செய்ய வேண்டும். දැන් මනුෂ්‍යයෙක් තුළ ආත්මෙන් වහන්සේ නැත්නම් ஒரு மனிதனுக்குள் ஆவியானவர் இல்லாவிட்டால் ඒ මනුෂ්‍යයා දෙවියන් වහන්සේ සමග නැහැ. அந்த மனிதன் தேவனோடு இல்லை. ඒ මනුෂ්‍යයා මානසික මනුෂ්‍යයෙක්. அந்த மனிதன் மாம்சமான ஒரு மனிதன். ඒ මනුෂ්‍යයා ලෝකේ මනුෂ්‍යයෙක්. அந்த மனிதன் நோய்வாய்ப்பட்ட ඒ மனிதன். මනුෂ්‍යයා තුළ සපලත්ත කවුරුත් නැහැ කියලා බයිබලය සඳහන් කරනවා. அந்த மனிதனுக்குள் செழிப்பு ஒருபோதும் இல்லை என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ඒවර නෙවෙයි. அது மாத்திரமல்ல, සුදාත්ම වහන්සේ ඔබ තුළ සිටිනවා නම් பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருப்பார் என்றால் සදාකාරත්ව ජීවත් වෙන උන්වහන්සේ මඟ පෙන්වනවා. நித்தியமாய் வாழ்வதற்கு அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். ඔබට ඉවසීම දෙන්නේ සුදාත්ම වහන්සේ තමයි. உங்களுக்கு பொறுமையை கொடுப்பது பரிசுத்த ஆவியானவர். ඔබට දෙවියන් වහන්සේගේ වචනට කිකර වීමේ හදවතක් දෙන්නේ සුදාත්ම වහන්සේ තමයි. உங்களுக்கு உங்களுடைய இருதயத்தில் கீழ்ப்படிதலின் ஆவியை கொடுப்பது பரிசுத்த ஆவியானவர். ඔබගේ දුක්පත්කම ගැන කලබල වෙන්න එපා. உங்களுடைய ஏழ்மையை குறித்து நீங்கள் கலக்கமடைய வேண்டாம். ඔබගේ රෝගය ගැන කලබල වෙන්න එපා. உங்களுடைய வியாதியை குறித்து கலக்கமடைய வேண்டாம். ඔබගේ ප්‍රශ්න ගැන කලබල වෙන්න එපා. உங்களுடைய பிரச்சனைகளை குறித்து கலக்கமடைய வேண்டாம். අසල්වාසී මනුෂ්‍යයාගේ පොහොසත්කම ගැන ඔබ හිතන්න එපා. அயலாறுகளின் செல்வத்தை குறித்து நீங்கள் கலக்கமடைய வேண்டாம். ඔවුන්ට වඩා ඔබ පොහොසත්ෙක් යනවා. அவர்களை பார்க்கிலும் நீங்கள் செல்வந்தர்கள் ஆவீர்கள். ඔවුන්ට වඩා ඔබ ආශිර්වාද ලබන්න යනවා. அவர்களை பார்க்கிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். එක්තරා ව්‍යාපාරිකයෙක් හිටියා. ஒரு வியாபாரி இருந்தார். එයා ව්‍යාපාරික සුළුවෙන් ආරම්භ කළේ. அவர் அந்த வியாபாரத்தை மிகவும் சிறியதாக ஆரம்பித்தார். ඔව් ටික ටික ව්‍යාපාර දියුණු කරන විට அவர் கொஞ்சம் கொஞ்சம் அந்த வியாபாரத்தை அவர் வளர்த்தெடுக்கும் பொழுது ඔව් තේ රබර් පොල් බිස්නස් වල සම්බන්ධ වුණා. அவர் தேயிலை, ரப்பர், தேங்காய் வியாபாரங்களை செய்கிற ஒரு வியாபாரி. අවුරුදු ගානක් යන විට பல வருடங்கள் கடந்து சென்ற பின்பு ඔවුන් සහෝදරගේ සහෝදරය එකතුලා මේ ව්‍යාපාර කළේ. அந்த வியாபாரியோடு அவருடைய சகோதரன் இணைந்து இந்த வியாபாரத்தை ඔව් செய்தார்கள். ක්‍රිස්තියානි මිනිස්සෙක්. அவர்கள் கிறிஸ்தவர்கள். ව්‍යාපාර පුංචි ආරම්භ කරන විට இந்த வியாபாரத்தை சிறியதாக அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது ආදායමෙන් දෙවියන් වහන්සේ කොටස අයින් කළා. அந்த வருமானத்தில் அவர்கள் தேவனுக்காக ஒரு பகுதியை அவர்கள் ஒதுக்கினார்கள். ලංකාවේ ව්‍යාපාර දියුණු වෙන්න පටන් ගත්තා. இலங்கையில் அவருடைய வியாபாரம் துரிதமாக வளர்ச்சி அடைய ஆரம்பித்தது. දැන් ලෝකෙ පුරා ඔහුගේ ව්‍යාපාරය ව්‍යාප්ත වෙලා තිබෙනවා. இப்பொழுது உலகம் முழுவதும் அவருடைய வியாபாரம் பறந்து காணப்படுகிறது. ඔහුගේ දසේපොළට කෝටි ගණනක මුදලක් තිබෙනවා. அவருடைய தசமமாக இப்பொழுது கோடிக்கணக்கில் அவர்கள் செலுத்துகிறார்கள். මම සේවය ආරම්භ කළ කාලේ நான் ஊழியத்தை ஆரம்பித்த காலகட்டத்தில் මේ චර්ච් එකේ මේ පුඩු ටික දුන්නේ ව්‍යාපාරිකයා තමයි. இந்த சபைக்கு இந்த கதிரைகளை வழங்கியது அந்த வியாபாரி தான். පුඩු 25ක් දුන්න එක පාට මම. 25 கதிரைகளை வழங்கினார். හැම අවුරුද්දේම නත්තල් කාලෙට எல்லா ஆண்டிலும் நத்தால் காலங்களில் රුපියල් 25000 මට එවනවා. 25,000 ரூபாய் எனக்கு චර්ච් එකේ ළමයින්ට තෑගි දෙන්න කියලා. சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பரிசு பொருட்களை வழங்குவதற்காக නිවසේ සභාව ඉන්නකොට ඔදිකට උදව් කරගෙන ආවා. නිවසේ සභාවට උදව් කළා. නිවසේ සභාවට උදව් කළා.
ගෙදර සභාවල வீட்டு சபைக்கு அவர்கள் உதவி செய்தார்கள். එතන දූත සභාවට කොට அதன் பின்பதாக அந்த தூதுத்துவ சபைக்கு வரும் பொழுது ඔහු කිව්වා දැන් ඔබ තනියෙන් යන්න කියලා. அவர் சொன்னார், இப்பொழுது நீங்கள் தனியாக போக வேண்டும் என்று. අද අනාථ මඩම් පවත්වාගෙන යනවා. இன்று அவர் அநாத இல்லங்கள் நடத்தி கொண்டு வருகிறார். මහල් නිවාස පවත්ව මහලු මඩම් පවත්වාගෙන යනවා. வயோதிபர் இல்லங்களை பல வருடங்களாக நடத்தி கொண்டு வருகிறார். ඔබ බලාගෙන තව තව දියුණු වෙනවා ඉන්නවා. அவர் இன்னும் அவர் முன்னேறுகிறார். දෙවියන් වහන්සේට කරන්න ඕනේ හරියට කරන විට தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்யும் பொழுது දෙවියන් වහන්සේට ආශ්‍රය කරනවා. தேவன் அற்புதங்களை செய்வார். ඔහුගේ නම ඕන පුද්ගලික ගහනවා මයිකේ කියන්න කැමති නැහැ. அவருடைய பெயரை நான் பிரசித்தமாக மைக்கில் சொல்ல விரும்பவில்லை. කියන්න හොඳද? හොඳ නැහැ. சொல்லக்கூடாது. අද දවසේ ඔබට අභියෝගයක්. இன்று ஒரு சவால். ඔබගේ දුප්පත්කම ගැන හිතන්න එපා. உங்களுடைய ஏழ்மை குறித்து சிந்திக்க வேண்டாம். අනුගේ පොහොසත්කම ගැන හිතන්න එපා. மற்றவருடைய செல்வத்தை குறித்து நீங்கள் சிந்திக்க ඔබ வேண்டாம். දෙවියන් වහන්සේලා හරි දේ කරන්න. நீங்கள் தேவனுக்குள் சரியானதை செய்யுங்கள். උන්වහන්සේ කවදා ඔබ ගලවලා විසි කරන්නේ නැහැ. උන්වහන්සේ කවදා ඔබ ගලවලා විසි කරන්නේ அவர் නැහැ. ஒரு பொழுதும் உங்களை கலட்டி வீச போவதில்லை. පාපේ හම්බ කර මනුෂ්‍යයන් විනාශ වෙන්න යනවා. பாவத்தை மறைத்து பணம் சம்பாதிக்கிற மனிதரை தூக்கி எறிய போகிறார். තවත් එක්කෙනෙක් හිටියා. இன்னும் ஒருவர் இருந்தார். මම මුල් සභාවට යන කාලේ நான் ஆதி சபையில் இருக்கும் பொழுது නත්තල් කාලේ චර්ච් එකේ ඉන්න සන්ඩේ ස්කූල් ළමයි ඔක්කොම ගෙදරට එන්න කියලා කියනවා. கிறிஸ்துமஸ் காலத்தில் எல்லா பிள்ளைகளுக்கும் பரிசுகளை நாங்கள் விநியோகிப்போம். සභාවේ පාලකවරු සහ මම අපේ කට්ටිය ඔක්කොම ඔහුගේ ගෙදර තිබ්බේ බම්බල පිටියේ අපි යනවා. சபை போதகர்களோடு சேர்ந்து நாங்கள் அவருடைய வீட்டுக்கு போவோம். அவருடைய வீடு பம்பலப்பிட்டியில் இருந்தது. ගොඩාක් චර්චස් වල ළමයි පිළිලා ඉන්නවා. அநேக சபையில் இருக்கிற பிள்ளைகள் அந்த இடத்தில் ஒன்று கூடி මට இருப்பாங்க. අවුරුදු 14ක් ඇති. எனக்கு 13-14 வயது தான் இருக்கும். අපිට කෑම බීම හැමදේම දීලා තෑගි භෝග දීලා ඇති වෙන්න හැම සැපතම දීලා තමයි යවන්නේ. எங்களுக்கு பரிசு பொருட்கள், உணவுக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து அவர்கள் நிறைவாய் தான் அனுப்புவார்கள். අද හાર્ඩ්වෙයාර් ලෝකයේ වූ ප්‍රධාන ව්‍යාපාරිකයෙක්. இன்று அந்த ஹார்ட்வேர் அந்த பிசினஸ் லைனில் அவர் மிகவும் பிரசித்தி பெற்றவராய் අද இருக்கிறார். තාත්තා මැරිලා இன்று அவருடைய தந்தையார் இறந்து விட்டார். පුතා ඉන්නවා. மகன் இருக்கிறார். පුතාට මම දන්නේ නැහැ. மகனுக்கு என்னை தெரியாது. එමේ තාත්තා ඒ වගේ දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් පුංචිට පටන් ගත්ත ව්‍යාපාර ලංකාවේ ලොකුම හાર્ඩ්වෙයාර් බට තියෙන පයිප් බට මම නම කියන්නේ නැහැ. ඒව නිර්මාණ කරලා යටම ඇවිල්ලා. அந்த தகப்பனார் இப்பொழுது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு வியாபாரியாக இருக்கிறார். ஹார்ட்வேர் அந்த பிசினஸில் அவர் பெயர் பெற்ற ஒரு பிரசித்தி பெற்றவராய் இருக்கிறார். චර්ච් එකේ තිබ්බ අයිස්ක්‍රීම් කම්පැනියක්. சபைக்கு அருகிலே ஒரு ஐஸ்கிரீம் தொழிற்சாலை இருந்தது. සාන්ති අයිස්ක්‍රීම් කියලා. அந்த தொழிற்சாலை பேர் சாந்தி ஐஸ்கிரீம். නත්තල් කාලේ සභාවට එන්න කියලා හොඳට අයිස්ක්‍රීම් දීලා තෑගි භෝග ඔක්කොම දෙනවා. கிறிஸ்துமஸ் காலங்களில் அந்த ஐஸ்கிரீம் ஃபேக்டரிக்கு வர சொல்லி எல்லோருக்கும் ஐஸ்கிரீம் அவர்கள் விநியோகிப்பார்கள். චර්ච් එකේ අවශ්‍ය උදව් ඔක්කොම කරනවා ඇවිල්ලා. சபைக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்வார்கள். අර 88 සිංහල දෙමළ කලබල කාලේ அந்த 86-87 அந்த காலப்பகுதியில் தமிழ் சிங்கள பிரச்சனை காலகட்டத்தில் ඒගොල්ලෝ ටැමිල් කට්ටිය அவர்கள் தமிழர்கள் අයිස්ක්‍රීම් කොප්පෙට ගිහින් දැම්මා ඇවිල්ලා. அந்த ஐஸ்கிரீம் தொழிற்சாலையை நெருப்பு வைத்து விட்டார்கள். අද ඔවුන් වෙන ව්‍යාපාරයක ඉදිරියට ඇවිල්ලා ඉන්නවා. இன்று அவர்கள் வேறொரு வியாபாரத்தில் அவர்கள் முன்னோக்கி வந்தார்கள். හැමදේම සුළුට පටන් ගත්තේ. எல்லாம் அவர்கள் மிகவும் சிறிதாக ஆரம்பித்தார்கள். පුංචි කාලේ මට මතකයි අර අයිස්ක්‍රීම් පෙට්ටියක් අරගෙන ෆෝම් එකක පාර්තික විකුණුවා ඇවිල්ලා. என்னுடைய சிறிய வயதில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அந்த ரிஜி ஃபோம் பெட்டியில் அந்த ஐஸ்கிரீமை வைத்துக்கிட்டு அந்த அதை அவர்கள் அந்த ஓனை அந்த சத்தம் செய்து கொண்டு அவர்கள் வீதிகளில் வியாபாரம் செய்தார்கள். සතපහේ අයිස්ක්‍රීම් එක. அந்த காலத்தில் 5 சதம் ஒரு ஐஸ்கிரீம். අම්මගේ තාත්තා සතපහක් ඉන්නට ගිහලා අයිස්ක්‍රීම් එකක් කඩා ඉන්නවා. என்னுடைய தகப்பனாரிடம் 5 சதம் கேட்டுக்கொண்டு போய் நான் ஐஸ்கிரீமை பெற்றுக்கொண்டு ඔය வந்தேன். දෙවියන් වහන්සේ මිනිස්සු. அவர் தேவனுடைய ஒரு மனிதர். අවසාන විශාල ව්‍යාපාරයේ පරිවර්තන වෙලා. இறுதியாக அவர் பெரிதான ஒரு வியாபாரியாக பரிமாற்றமானார். අද ඔබ කල්පනා කරන්න. இன்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். දෙවියන් වහන්සේට ආශ්‍රය කරන බලාපොරොත්තු වෙනවා. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். ලෝකේ පෝසත්කම දැකලා කලකිරෙන්න එපා. உலகத்தில் இருக்கிற செல்வத்தை, பணத்தை நீங்கள் பார்த்து நீங்கள் கலக்கம் அடைய வேண்டும். ඔහුගේ මාර්ගවල ගමන් කරන්න එපා. அவர்களுடைய வழியில் நீங்கள் பயணிக்க வேண்டாம். දෙවියන් වහන්සේ ඔබට මාර්ගයක් දීලා තිබෙනවා. தேவன் உங்களுக்கு ஒரு வழியை கொடுத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබට කැඳවීමක් දීලා තිබෙනවා. தேவன் உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ ඔබට උපකාර කරන සුද්ධාල වහන්සේව දීලා තිබෙනවා. தேவன் உங்களுக்கு உதவியாக பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். මේ මාර්ග ගමන් කරන්න அந்த வழியில் நடங்கள். උන්වහන්සේ ඔබට ආශ්‍රය කරන්න යනවා. அவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ඒ සඳහා ඔබට ඉවසීම අවශ්‍යයි. அதற்காக உங்களுக்கு பொறுமை அவசியம். අපි ඇස් වසා ගනිමු. நாங்கள் கண்களை மூடிக்கொள்வோம். මේ මොහොත අපේ ජීවිතයකට මෙනෙහි කරමු. நேரத்தை
எங்கள் வாழ்க்கை குறித்து சிந்தித்து பார்ப்போம். මේ මොහොතේ ලෝකේ කාරණා නිසා இந்த நேரத்தில் உலகத்தின் காரியங்களினால் ඔබගේ ඉවසීම ඈත් වෙලා ගිලා තිබෙනවා නම් உங்களுடைய பொறுமை உங்களை விட்டு தூரம் போயிருந்தால் දැන් යාඥා කරන්න. ஜெபம் செய்யுங்கள். උන්වහන්සේ ජීවිතයේ ප්‍රශ්න පිළිතුරු දෙන්න යනවා. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் பதிலாய் கடந்து வருவார். ඔබේ ජීවිතයේ මාර්ගය යේසුස් වහන්සේ පමණයි. உங்களுடைய ஜீவியத்தில் வழி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. සැනසීම යේසුස් වහන්සේ පමණයි. உண்மையான அந்த நிம்மதி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாறும். අවංකව ඔබගේ සිත යේසුස් වහන්සේ දුන්නොත් நீங்கள் உண்மையாக உங்களுடைய இருதயத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தால் ලෝකේ ඔබ පැතුම හැමදේම නැති වෙලා ගියත් நீங்கள் இந்த உலகத்தில் எதிர்பார்த்த எல்லா காரியங்களும் இல்லாமல் போனாலும் ඔබට හොඳම දේ යේසුස් වහන්සේ දෙන්න යනවා. உங்களுக்கு நல்ல காரியத்தை இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்க போகிறார். දැන් යාඥා කරන්න. ஜெபம் செய்யுங்கள். හදවතේ යාඥා කරන්න. உங்களுடைய இருதயத்தில் ஜெபம் செய்யுங்கள். දෙවියන් වහන්සේ මේ මොහොතේ කතා කරන්න යනවා. தேவன் உங்களோடு பேசுவார். ඔබගේ ජීවිත අඩුපාඩු හදා ගන්න. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகளை நீங்கள் நிறைவாக்கிக் கொள்ளுங்கள். සෑම වරදක්ම අතාරින්න. எல்லா பிழைகளையும் விட்டு விடுங்கள். සෑම පාපෙම අතාරින්න. எல்லா பாவத்தையும் விட்டு விடுங்கள். ලෝකේ මිනිස්සු විනාශ කර ගමන් කරන්න මාර්ගවල යන්න එපා. உலக மனிதர்கள் அழிவை நோக்கி செல்லுகிற அந்த பாதையை நீங்கள் பின்பற்ற வேண்டாம். ඕකේ පෝසත්කම රැවටිලා ඔබ විනාශ වෙන්න එපා. அவர்களுடைய அந்த செல்வத்துக்கு நீங்கள் ஏமாற்றப்பட்டு நீங்கள் அந்த பாதைக்கு விழ வேண்டாம். ඔබ තීරණයක් ගන්න. நீங்கள் இன்று ஒரு முடிவெடுங்கள். ඔබේ හදවත යේසුස් වහන්සේ දෙනවා කියලා. உங்களுடைய இருதயத்தை நான் இயேசுவுக்கு கொடுப்பேன். ඔබ යේසුට කතා කරන්න හැමදාම ඔබගේ ළඟ ඉන්න කියලා. நீங்கள் இயேசுவுக்கு சொல்லுங்கள் அனுதினமும் என்னோடு நீர் இரும் என்று. ඔබ පැතු මොන දෙයක් නැතුව ගියත් உங்களுக்கு எது இல்லாமல் போனாலும் වටිනා දේ ඔබට දෙන්න යනවා. වටිනා දේ ඔබට දෙන්න යනවා. பெருமதியான ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ඒ දේ ලබා ගන්න. அதை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ඔබේ ජීවිතය වැරදින හදා ගන්න. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரி செய்து මේ கொள்ளுங்கள். මොහොත වෙන්න දේවගතුමාගේ වචනවල යාඥා කරන්න කියලා. Haleluya. Siti කරනවා නමස්කාර කරනවා. දබරදේවන් වහන්සේ ඔබගේ පුත්‍ර යේසුස් වහන්සේගේ නාමයෙන් ශිදාත් අනුග්‍රහය තුළ මේ උදාසන වහන්සේ කරුණු කාර්යය නවතත් වෙනවා. ඒ අලංකාර වචන නිසා සිතනවා ස්වාමිනේ ඔබ වහන්සේ අපේ ජීවිතේ කරගන්නත් දුක වේදනා ප්‍රශ්න අභියෝග ගැටලු වෙද්දී ඉවසීමේ ඔබ වහන්සේ දෙස බලමින් ඔබ වහන්සේට ක්‍රියා කරන්න ඉඩ දීලා ඔබ ඉවසීමෙන් ඉන්නට ඔබ වහන්සේ අපට උදව් කරන්න ස්වාමිනේ. ඒ තුලින් අපේ ධර්මිෂ්ඨකම රැක ගන්න ඔබ වහන්සේ අපට කරුණාව මඟ පෙන්වීම දෙන්න. අනාගත වචන නිසා සිටී වචනයේ නාම උදාසයන් නිසා සිටී. ඔබ තව තවත් ඔබ වහන්සේගේ වචනයෙන් එලිතරම් වලින් සන්නද්ධ කරමින් සභාව පෝෂණය කරන්න ඔබ වහන්සේට මඟ පෙන්වන්න වෙනවා. යේසුස් වහන්සේගේ නාමයෙන් පිළිවෙන් වාසර බාර කරමින් යාඥා කරමි. ආමේන්. 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 අපි නැගිටිනාද ගීතිකාව ගාන කරමු. ගීතිය ප්‍රතිපෙන්නාව පළවෙනි ගීතිකාව. මාර්ගයයි සත්‍යයයි ඔබ මගේ ජීවනයයි.